ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை படீஸ் குக்கிங். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி 100 பேருக்கு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுக்கு, ஸ்டாரு, பட்டை, லவங்கம், ஸ்டாரு எல்லாமே இருக்கின்றது. போடலாமா? மூன்று கிலோ வெங்காயம். ஆனால் இப்பதான் அடிக்கணும். உப்பு, கல் உப்பு போடலாம். ஒரு 20 பச்சை மிளகாய் போடுகிறோம். ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம். நாங்கள் போடும்போது அப்படியே இதுவாக இருந்தது, பச்சையாக இருந்தது. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. ப்ரௌன் நல்லா எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். 200 கிராம் இஞ்சி, 600 கிராம் பூண்டு, 600 கிராம். இதெல்லாம் வேலையே இருக்கு. ஏன்னா இது தீஞ்சிடக்கூடாது இல்லையா? அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். சிம்ல வசோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா கிண்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா வெங்காயத்தோட பச்சை மிளகாவோட உள்ள மிங்கல் ஆகிடும். உங்களே வீடியோ பார்த்தாலே தெரியும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அடியில் இதாகுதுன்ட்டு. நல்லா கிண்டுறது, நல்லா எவ்வளோ கிண்டுறமோ அவ்வளோ மிங்கல் ஆகிடும். அடியில நல்லா பிடிக்குது. எண்ணெய் இருந்தா கூட அது புதினா மல்லி ஒரு கட்டு. அதுக்குள்ள அப்படியே அடி பிடிக்கும், திரட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம. கொத்தமல்லி ஒரு கட்டு. இருமா, இது நல்லா என்ன கிண்டவே இல்லைம்மா. இல்லை தானே. தக்காளி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி 1.5 கிலோ போடுறோம். தக்காளி வெட்டினிலே அந்த பிரிச்சு 3 கிலோ வெங்காயம், அப்புறம்
600 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பேஸ்ட்டு இஞ்சி வந்து 600 கிராமு, பூண்டு வந்து 600 கிராமு, தக்காளி ஒரு 2.5 கிலோ 1.5 கிலோ தக்காளி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு நல்லா விதக்கணும். அப்படி வெங்காயம் அப்படி ப்ரௌன் கலர்ல வர மாரியும் தக்காளியும் நல்லா அதே போல நல்லா விதங்கணும். அப்பதான் அது உங்களுக்கு வந்து கலர். 50 கிராம் சில்லி பவுடரு, 100 கிராம் 2 பாக்கெட் போட்டிருக்கோம். மல்லித்தூள் ஒரு 50 கிராம் மல்லித்தூள் தான் கொட்டுறோம். கொட்டுறது மட்டும் இல்லாம நல்லா அடி பிடிக்காம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ கிண்டுறோமோ அவ்வளோ மசாலா எல்லாமே கரெக்டா பிடிக்கும். கிண்டுறதுதான் பெரிய இருக்கிறதே வேலை. அப்படியே பொறுமையா உள்ள போட்டுன்னு இருக்கும். ஒரே இடத்துல போ. ஏய் 100 பீஸ் இது பீஸ் எவ்வளவு? போதுமா? வந்து சிக்கன்லாம் போட்டாச்சு, நல்லா கிண்டியாச்சு. உள்ள இருக்கிற மசாலாலாம் சிக்கன்ல கரெக்டாக போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் இது சிம்மில் வச்சுட்டு ரொம்ப மூடிட்டு எடுக்கும்போது அது பிளாயர் ஆகிடும். அது ஆளாக்கில் ஒரு கிலோ ஆளாக்கில் 8 ஒரு இது போல் 2 சொம்பு 2 இதுல வந்து தண்ணி தப்பா சொல்லிட்டோம். 21 படி தண்ணி வந்து ஊற்றிருக்கோம். அதில் நல்லா கிண்டிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். நாங்கள் கிண்ட போகிறோம், பெரட்ட போகிறோம். ஐயோ ஒருத்தி லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடியில எடுத்துருவா. ஸ்மெல் வருது பிரியாணி ஸ்மெல் வருது. எங்க வருதுன்றியா? இல்ல பிரியாணி மாரி தான் இருக்கு. 20 ரூபா பிரியாணி தான். எல்லாத்தையும் முடிச்சாச்சு. டேஸ்ட் ஓரளவுக்கு ஓகே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பேக் பண்ணி நாங்கள் வெளியில டெலிவரி கொடுப்போம். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெடியானது இது பேக் பண்ணிகிட்ருக்கோம். இது ரோட் சைடில் சாப்பாடு இல்லாதவங்களுக்காக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியை சாப்பாடு இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யுங்க. நன்றி.